இன்றைக்கி ப்ளஃபி பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கும். இது செய்கிறதுக்கு முதல்ல மஞ்சள் கருவோட பால், வெனிலா எசன்ஸ், மைதா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து வெள்ளை கருவோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து இது நல்லா நுர வர வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த பீட் பண்ண வெள்ளை கருவை 3 பேட்சஸாக மஞ்சள் கருவோட சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு மெதுவாக கலந்துக்கோங்க. இதே மாவில் அரைச்ச வாழைப்பழம், பீனட் பட்டர்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேன்கேக்கோட பேட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ பேன்கேக் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு டிஷ்யூவை வச்சு எல்லா பக்கமும் எண்ணெயை பூசி விடுங்க. தோசைக்கல்லில் நெருப்பு கொஞ்சமாக படுற மாதிரி குறைச்சி வச்சுட்டு 2 கரண்டி மாவை போட்டு ஒரு மூடி போட்டு மெதுவாக குக் பண்ணுங்கள். 1.5 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்து சுற்றி தெளித்து விட்டுட்டு மாவு மேலே கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு திரும்பவும் ஒரு 1.5 நிமிஷம் வேக வைங்க. இது நெருப்பு நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, தீஞ்சு போயிடும். அதனால் இது ரொம்ப பொறுமையாக செய்யணும். கீழே வெந்திருக்கான்னு பாருங்கள். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கல் ரொம்ப சூடாகாமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணி அப்பப்போ தெளித்து விடுறோம். இது வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்துருங்க. அவ்வளோதான், ப்ளஃபி பேன்கேக் தயார்.